அருவகட்ட புண்டை என்று சொல்லித்தாங்க. பாட்டு அருமையாக பாடுறான்னு ராவடி பாண்டி எனக்கு உதத்தா விடுது. அவன் சொன்னா நீ கேக்குறதா? உண்மையில நான் தெரியாத போய் பாடிவிட்டுங்க. உண்மையில அவன் பேச்சட கேட்க மாட்டேங்க. சரி எல்லு ஒண்ணு கேட்க மாட்டேங்க. அடிக்காதீங்க. என் கூட்டுக்காரி கோன்னு அழுகுறேன். என்ன காரணம்? போன வருஷம் செஞ்ச மாதிரி இந்த வருஷம் காலு வாசி கூட செய்ய மாட்டேங்கிறேன். அடியாளு பேரு பார்த்துவோங்கிறேன். சரி நான் ஒருத்தையே சேரு வேலையாண்டு அழுகுறேன். சாமி அடிக்காத. என்ன வேலை? இங்கேயும் கூத்தாடி விட்டு போய் அங்கேயும் நான் 2 உழவு ஓட்டுவேன். இப்பெல்லாம் பூண்டு முளைச்சு போச்சு ஓட்ட முடியல. அதான் பேச்சஞ்சு விட்டு போட்டேன். யாரு ராஜாரா? போமாட்ட செத்து போன எலியாட்டங்க தான். ஏண்டா திங்கிறது தெண்ட சோறு, காட்டு வேலை கூட செய்யல, எப்படா சோறு போட உனக்கு? சத்து இல்லைங்க. சத்து இல்லையா? கோச்சு துணி ஆட்டம் கிடக்குது. உழவுக்கு உழவு ஓட்ட முடியல. செத்து போன தாயாடி. ஓய் நானும் இந்த சபையில் பாராகி வருகிற போது இந்த சபையை பார்த்தால் என்ன சபை? தேவலோகத்தில் கூடியிருந்தா தேவ சபை என்று சொல்லலாம். தற்சமயம் பூலோகத்தில் கூடியிருப்பது இது ராஜ சபை. இந்த ராஜ சபையிலே ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த என்னுடைய அருமை சகோதரிகளும் எவ்வளவு நெருஞ்சமாக அமர்ந்திருக்கிறாங்க. இருக்கிறார்களே. நாட்டுக்கு நாடு மகாநாடு, நீர்வளம் நிலவளம் தனவளம் குடிவளம் பொருந்திய மச்சுமா நகரத்துக்கு ஒப்பாகிய நகரத்தின் பேர் என்ன? மொட்டையும் துருவண்ணா நம்மளுக்கு ஒரு தாய் நாடு, தலைநகரம் விளையாடபுரம் மச்சு நாடு. எப்பேற்பட்ட நாடு அது? இருந்தாலும் பன்னீர் ஒன்னே கடையில வைக்கிற பன்னீர் ஒன்னே ரோட்டை வித்த கண்ணு குடிச்சாலும் கவுண்டர் கண்ணு குடிச்சாலும் கவுண்டர் அப்படி கூட அரக்கமா கோட்டை ஒழிக்க பிறந்த அதி வீர வன்னியர் சண்டைக்குனே பிறந்தவங்க. இருந்தாலும் இன்றைய தினத்துல எதுக்காக இந்த நாடகம்? அதிர்ச்சி தெரியாதா? வேண்டுதலை வைத்து நிறைவேறி விட்டது அப்படின்னு சித்தையா அவர்கள் அவங்க மகனுக்கு வேண்டுதல் வைத்து நிறைவேறிவிட்டது. தன்னுடைய தாய் பேரு மாது, மகன் பேரு பெரியசாமி. சரி அம்மன் திருவிழா முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து சித்தன் ஐயா அவர்கள் பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து அன்போடு நமக்கு அமுதளித்து இன்றிரவு நாடகத்தை அரங்கட்டி ரேணுகா சம்பாரம், ரேணுகா பத்தினி சம்ஸ்காரம் அல்லது முகமாறி பிறப்பு என்ற நாடகத்தை யாருங்க அந்த நாடகத்தை இன்று நடத்தக்கூடிய நாடகத்தை அரங்கேற்று செய்திருக்கிறாங்க. இந்த நடத்தக்கூடிய நாடகத்திலே நான் யாராக வந்திருக்கிறேன் உனக்கு தெரியுமா? பேர் என்ன? அம்மா கூப்பிடுங்க கூட வந்து பேர் பேர் என்னுடைய பேர் மாவே
சொல்லல அரிச்சந்திரன் குடும்பம் ஆள் போல தலை தலை தரு போல வேறு மூக்கு போல தலை தலை எட்டு சீரிஞ்சா வாழ்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன் அம்மனை பிரார்த்திக் கொள்கிறேன் கடையரிச்சு இருந்தாலும் பேர் என்னங்க என்னுடைய வேடத்தை பாராட்டி அண்ணாவங்க அவருடைய சொத்துல இருந்து 20 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய குடும்பம் அள்ளி கிளைகளிட்டு 1000 களி ஓடி பட்டத்தோட்டமாக வடியாப்பால் கடந்து இந்த அம்மன் சன்னதி எப்படி ஓங்கி வளருதோ அதை போல அவர் குடும்பம் வளர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். ஐயா உன் பேர் என்ன? என் பேர் என்ன தெரியுமா? ஜமதகினி முனிவரே. என் பேரு ஜமதகினி மகாமுனிவரே. உன் பேரு ஜமதகினி மகாமுனிவரங்கராயி. இந்த முனிவரை பெற்றாங்களே அங்கட அன்பு தெய்வம் யாது மன்னா சொல்லுங்க. அப்படியா? என்ன 10 மாதம் 300 நாள் 3000 திசை நாடிகள் அங்கத்தில் சுமந்து ஒரு வேலை முடிச்சு விட்டுரு. ஏன்டா அவர் நீதி அவர் நான் மீசி நீவ கூடாதா? என்ன காரணம்? கலையாரிஜி இந்த மீசி என்னவோ எங்க மாமி ஓட்டு மேல ஞாபகம் வந்துச்சு. வந்துடுறான் 100 வீட்டு பங்காளிங்க 3 வருஷத்துக்கு ஒருத்த பார்த்தா எங்க மாமி ஓட்டரு தேவம் போடுவாங்க. சரி நான் ஒரே மருமகன். எங்க மாமி என்ன பண்ணி பிடிச்சி என்ன பண்ணுச்சு? ஒரு மக வருவானே அப்படின்னு பெரிய கட்டாய கொம்புத்துற கட்டாயம் வளர்த்துருக்கு. சரி சோமார கிழமையே நான் போயிட்டேன். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை கெடா வெட்டுறது. ஆனா அந்த சோமார கிழமை நைட்டு 6 கெடாய் திருடிக்கிட்டு போயிட்டாங்களே. எங்க மாமிய வாய் பேசாது காது கேட்காது. கெடாய் வந்து பாத்துறதும் நான் தென்னமலை படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு பாவாடை தைக்க போட்டு 2 மயத்து முட்டை மயத்தை முறிஞ்சு காட்டு. நான் கண்டுகிட்டேன் எங்கேயோ கடாய் தான் காட மாட்டேங்குது. அப்ப ஊர் வழியை அத்துக்கிட்டு திரிதான் மாதிரி தெரியல. அப்படின்னு ஊரை சுத்தி பாத்துக்கோங்க. நல்ல 3 பேருங்க நல்ல குழலுக்காரன் ஊக்கம். சரி நட்டு கரும்பு தோட்டத்துல பாதி கட்டாய் உரிச்சுக்கிட்டாங்க. சரி நான் வீட்டு போய் பேசி கேட்க முடியுமா? நான் எங்க மாமியை வாய் பேசாது. ஓமச்சி செவிடு காது கேட்காது. எங்க மாமியை கிட்ட நான் அங்கிருந்து ஓடியாறேன். என்னன்னு ஓடியாறேன் இந்த செய்தி சொல்லுங்க. அங்கிருந்து வந்ததும் அப்படின்னு தவச்சல வேலை கொண்டு கூட ஊத்தி காட்டேன். எங்க மாமியை கட்டு எங்கேயோ கடாய் தான் பாதி உரிச்சு விட்டாங்களாட்டு வருமோ இது தாயாளியே என் மீச அது மாதிரி இருக்குதா? என்னமோ சொல்லிக்கிட்டுக்கிறான் ஓ கட்டிக்கிட்டுக்கிறேன். என் மீச கொடுமை அங்க சாத்திரியா மூடு வாய ஆறா எங்கடா போன போய் லிஸ்ட்ல சேர்த்துறாம. என் பேரோ என் பேரு ஜமதகினி முனிவர். மகாமுனிவர் இந்த முனிவரை பெற்றாங்களே தந்தை யார்? யாரு நண்பா? மகாராஜா என்ன பெற்ற தெய்வங்கள் யாரு? ஏண்டா என்ன 10 மாசம் தான் வந்து என்ன பெற்ற மாதா எனக்கு மாத பேரு சொல்லையா என் மந்திரி மாறு ஐயா என்ன சுமந்த தாயாரி என்ன பெற்ற மாதா
அந்த சந்திரலோக வாசன் அந்த பிரம்மதேவா இன்னைக்கு வாசலெல்லாம் கூட்டம் என்ன பெத்த மாதா இன்னைக்கு வள மூலம் கண்ணை ஒரு தந்தையார் போய் செத்தவங்களை பாட்டு பாடி தூங்கிட்டு தான் நாளைக்கு என்ன கூத்துன்னு சொல்லுவாங்க. அவங்க ஊரு படுத்துட்டு தான் இருக்கட்டு பாவம். என்ன வேடி தலை வச்சாங்களா? சித்தியா நம்ம கூத்து விட்டா கூத்து பார்க்க தூங்குறேன்னு என்ன பெற்ற தெய்வம் யார் தெரியுமா? நீலாம் நல்ல மகராஜன். எங்க அம்மால கண்டார் ஒரு பூஜை கீதா சோறு போடுவாங்க, சீல் எடுத்து கொடுப்பாங்கன்னு தான் பேக்குறாங்க. பண்ணைக்காரன் குடைக்கிட்டோம்னா இறம சனியாகுது. அந்த அரிப்பு எடுத்துக்கிட்டு கத்துது, இதுக்கு தான் கத்துதாட்டுங்குது. அப்படின்னு போய் 4 தாட்டு கூடுறாங்க, சென்னையாவது பால் பிடிச்சு குடிக்க பொழைக்கிட்டோம்லாம் சென்னையாகணும் பண்ணைக்காரன். அதனால பெத்த தாயா அப்படி சோறு போடுவாங்க, சீல் எடுத்து கொடுப்பாங்கன்னு தான் பேக்குறாங்க. என்ன நேரத்துல எங்க அம்மா சீலை தூக்கலாம் எங்க அப்பன் கோமனத்தை அவிச்சானா அடி வாங்கி அவரை கருது. ஏய் சத்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் அடித்த பிரம்மதேவனுக்கு தான் பிறந்தேன் தாயி. ஏய் சத்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் என்றா உடம்பெல்லாம் யோனி, உடம்பெல்லாம் கூதி. யோனின்னா தெரியாதுங்க, அதே பிள்ளைங்களுக்கு. சரி இருந்தாலும் வலது கால் பெரியவர்களே தக்கன் தருணியன் பிறந்தார், 2 அசுராதிகள் பிறந்தார். இடது கால் பெரியவர்களே அத்திரி, அரிசி, புலகன், கீரன், கிருத்து என்று சொல்லக்கூடிய 6 முனிவர்கள் பிறந்தோம். அதுல நான் ஒரு முனிவர். அவர் பிறந்து வளர்ந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கிற எங்க இருக்கிறது தெரியுமா? அடிக்காதீங்க. என் நாடு எது? எந்த நாட்டுல ஆண்டு கொண்டிருக்கிறேன்? வேற நாடாலும் தேசமது, தேசமது. எனக்கு தேசமது சொல்லுங்க.
சுகமாக படுத்திருக்கோம். ஏய் கொலைக்கார எங்க அப்பா மட்டும் மாதிரி வேலைக்கு ஆக்கி இருக்க முடியும். இமயமலசாரல் உன் வேலிபுரை என்னுடைய நாடு. குந்திரி வரத்துல ஆமா இமயமல சாரதியில அமைந்திருக்கிறேன். ஐயா ஜமதக்கினி மகா முனிவர். சரி, உனக்கு ஐ லவ் யூ மேரேஜ் நடந்து விட்டதா? அப்படின்னா அது என்னது? தெரியா? எனக்கு தெரியாது. மத்தளக்கார பையன் கொண்டு ஒரு பிள்ளை கூட்டணும். அப்படியா? அது எப்படி நீ பக்கம் இருந்து பாத்தியா? ஏன் ஊர்ல சொன்னாங்களே. அப்படியா? அது கிழங்கு மிஷன்ல இருந்து கூட்டு வந்தாங்க. எனக்கு சரி இல்லையா? எறும்புட்டியில இருந்து. எறும்புட்டி இல்லையா? என் கருப்பூர் காலேஜ்ல இருந்து கூட்டு வந்தீங்க. ஏய் இருந்தாலும் அப்படியா? என்னை மலையிட்ட தேவையா தெரியுமா? நம்ம பொண்டாட்டி யாரு? உங்க பொண்டாட்டியா? தாயாடி என்ன சொன்ன? ஐயோ ஏய் இல்ல, உங்க காட்டுல உங்க வீட்டுல பண்ணி தளக்கிறேன். சரி, அடுத்து இங்க மாடு வந்து மேயுது. பாருங்க, நம்ம காட்டுல மாடு மேயுதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். ஆமா, அதுக்கு நம்ம பொண்டாட்டி ஒரு மாட்டை சொல்லலாம், ஒரு ஆட்டை கூட சொல்லலாம். நம்மளும் ஆட, நம்ம ஆடான்னு மாடான்னு கூட சொல்லலாம். கூட வீட்டை சொல்லலாம், ஒரு வீட்டை கூட சொல்லலாம், ஒரு கோயிலை சொல்லலாம். கட்டிய கணவனை முன்பதாக வைத்து உனக்கு எனக்கு பங்கா? டேய் டேய் இருந்தாலும் உங்க மனைவி என்னுடைய மலையிட்ட மனைவி யார் தெரியுமா? ஐயா மலையிட்ட எனது தேவி, என் தேவியானோ தேவி மாது.
என்ன ஐயப்பா ஐயப்பான்னு தெரியுறேன் என்ன பங்குனி மாசம் எங்கடா காலேஜ் ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க ஆமா எனக்கு 10 பேர் காய்ச்சல்றா இப்பே நடப்பாதையா போனாதான் இப்ப வருகித மாறிகள் இல்ல அப்ப போய் குதி ஓதிடா வீட்டுல பாக்குறது ஓதி பாக்குறது போறது இப்ப நடப்பாதையா போனாதான் மாறி மாசம் போய் சேருவேன் அப்ப சோதி பார்த்து இமயமலை தாழ்வழியிலே சீரும் சிறப்பாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய தேவி யார் தெரியுமா? ரேணுகா தேவி. ரேணுகா பத்தினி. ஆமா ஐயா ஜமதக்கினி மகாமுனிவரே ரேணுகா பத்தினி திருமணத்தை செய்து அப்படி பண்ணி குழந்தைங்க அப்படியா? வாய சப்பனவா குழந்தை பிறந்துக்குமா? ஐயா அந்த அப்பெல்லாம் மேடம் அப்படின்னவா கண்டுக்கிறாங்க. எனக்கு எத்தனை குழந்தை தெரியுமா? விஸ்வன் விஸ்வாசன் பரசுராமன் பரஞ்சோதி 4 பசங்க. இந்த குண்டரி வரத்துல இமயமலை சாரதில சரி உனக்கு என்ன தொழில்? எனக்கோ என்ன தொழில் தெரியுமா? நாட்டு நலனை காப்பதற்காக நாட்டு மக்கள் எல்லாம் காக்க வேண்டும். ஓ நல்ல முடா இருக்கணும். அதற்காக ஏகம் வளர்த்துவது, ஏகத்துக்கு உண்டான பொன் பொருள்கள் எல்லாம் தண்ணி கொண்டு வந்து கங்கைக்கரை சென்று தானபானம் செய்து விட்டு என் மனைவி தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா என்னுடைய ஏகச்சாலைக்கு. நாட்டு மக்கள் நல்ல முறை வாழணும், நோய் நொடி இல்லாத அணுக இருக்கணும். அப்படி நாட்டு மக்களை காலையிலயும் மாலையிலையும் ஆனா காப்பதற்கு பூச்சி செய்யலாம். ஆமா உன் மனைவி அதுக்கு பூசிக்கு சலம் கொண்டு வியாபாரம் பெருமாளை விஷ்ணாளி என்று சொல்லக்கூடிய தினந்தோறும் பூசை செய்ய வேண்டியது, தினந்தோறும் பூசை செய்வது வேலை. அதனால என்னுடைய பூசைக்கு என்னுடைய மனைவி தண்ணி கொண்டாந்து தருவா. அதனால நான் அழைத்ததாக என் மனைவி சீக்கிரம் அழைத்து வா, பூஜைக்கு நேரமாகி விட்டது. உன் மனைவி கிட்ட போவிட்டா? மனைவி கிட்ட போறியா? ஏங்க நான் போனா தாங்க வரும். சில்லறை தண்ணியில் சில்லறை வேலை செய்து கொண்டிருப்பான். ஆசைக்கு அன்புக்கு சிறந்த என்னுடைய தேவி ரேணுகா மன்னவர் அழைத்தார் என்று மகிழ்ச்சி அழைத்து வா. உடனே வேலையை விட்டு கூப்பிட்டு வரங்க சீக்கிரம். என்ன